நிறைய மீனராசிக்காரர்கள் தான் நம்மளுடைய காணொளிகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு 7.5 சனியில் நடுவர் என்றை அப்படிங்கிறது அவர்களுக்கு நல்லா தெரியும். அவர்களுக்கு தெரியாத விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம இந்த பலனில் கொடுக்க போகிறோம். இதனால் வரை ராசியில் செவ்வாய், ராசியில ஒரு டான் இருந்து நம்ம ஒரு குத்து விட்டாலே நம்மளால தாங்க முடியாது. செவ்வாய் சனி 2 டான் சேர்ந்து இருந்து நம்மை குத்தினால், நம்மை தாக்கினால் நம்ம என்ன ஆகும்? ராசியில இருந்த செவ்வாய் என்ன பண்ணாரு அப்படின்னா, இப்போ சாட்டன் நம்ம ஒரு குத்து விட்டுச்சுன்னா நான் பதிலுக்கு 2 குத்து விடுறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி. ஆனா அடியை வாங்கியது பூரணமா நம்ம தானே. அவங்க நட்சத்திராதிபதி 6. அப்போன்னா என்ன அர்த்தம்? கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்குக்கு ஒரு தீர்வு. அப்புறம் பரணியுடைய நட்சத்திரம் சுக்கிரன் 3ஆம் வீடுல இருந்து 4ஆம் வீடு. 3ஆம் வீடு குறிகாட்டக்கூடிய வெற்றி, 4ஆம் வீடு குறிகாட்டக்கூடிய சுகம், லக்ஸுரி, கம்ஃபர்ட், வீடு, வாகனம் போன்ற விஷயங்களில் எல்லாம் ஒரு நல்ல அபிவிருத்தி. அப்புறம் செவ்வாய் சூரியனுடைய நட்சத்திரம், சூரியன் 3ஆம் வீட்டில், அதுவும் வெற்றி. 3, 4 பரிவர்த்தனை, 4 சுகஸ்தானம், கம்ஃபர்ட், லக்ஸுரி. 3ங்கிறது ஹவுஸ் ஆஃப் சக்சஸ், விக்டரி. அப்போ வெற்றியை கொடுக்கக்கூடிய நபர் போய் கம்ஃபர்ட்டை கொடுக்கக்கூடிய நபர் வெற்றியையும் பார்ப்பதற்கு தயாராகி விட்டார்கள். நாம் கர்மாவில் என்ன தவறு செய்தோம், யார் நல்லவர், யார் கெட்டவர், யார் நமக்கு கஷ்டத்தில் இருக்கும் பொழுதும் உதவுகிறார், யார் நாம் கஷ்டத்தில் இருந்தாலும் நம்மை பார்த்தாலும் பார்க்காதது போல் போய்விடுகிறார் அப்படின்னு நம்மை அடையாளம் காட்டிவிட்டார். கர்மாவை கிளென்ஸ் செய்தார், கர்மாவை சுத்தப்படுத்தினார். நாம் எங்கே தவறு செய்தோம்? நாம் எல்லாருக்கும் போய் செய்தோம். நாம் ஏதாவது ஒரு கஷ்டத்தில் நமக்கு யாராவது செய்வார்கள் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் எல்லாரும் கம்பி நீட்டினாங்க அப்படிங்கிறது இப்பொழுது புரிந்து கொண்டோம். இப்போ நிறைய மக்கள் ஆதாயத்துக்காகத்தான் நம்முடன் பழகுகிறார்கள். இதில் யார் ஒரே மாசத்துக்குள் உங்களுடைய ராசியாதிபதி உச்சமடைய போகிறார். இதனால் வரை நீங்கள் மற்றவர்களை எதிர்பார்த்து காத்திருந்தீர்கள். நீங்கள் இனி உச்சமடையக்கூடிய காலகட்டங்களில் உங்களைத்தான் மற்றவர்கள் எதிர்பார்த்து காத்திருப்பார்கள். அந்த நேரத்தில் கூட நீங்கள் அவர்களை தண்டிக்கவோ இல்லை அவர்களை நீங்கள் ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்கவோ மாட்டீர்கள். அந்த காலகட்டத்திலும் உங்களால் முடிந்த உதவிகளைத்தான் நீங்கள் மற்றவர்களுக்கு செய்வீர்கள். நாம் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மே மாசத்துக்குண்டான பலன்களை விவரமாக பார்க்க போகிறோம். என்ன ஸ்பெஷாலிட்டினா, செவ்வாய் மார்ஸ் என்ற கிரகம் சொந்த வீட்டில் இருக்கிறது. சொந்த வீடு 8ஆம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்கிறது. முதலில் சுக்கிரன் சொந்த வீட்டில் இருக்கிறது. பிறகு சுக்கிரன் புதனின் வீட்டில், புதன் சுக்கிரனின் வீட்டில் 2, 3 பரிவர்த்தனை என்ற அமைப்பில் வருகிறது. இதையும் தவிர சூரியன் என்ற கிரகம் வைகாசி மாதத்தில் ரிஷபராசியில் சூரிய புத சஞ்சாரம், சூரியனுக்கு சனி பார்வை. இந்த அவ்வளவு கிரக நிலைகளையும் வைத்துக் கொண்டு முதலில் பலன்களை பார்ப்போம். நிறைய மீனராசிக்காரர்கள் தான் நம்மளுடைய காணொளிகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு 7.5 சனியில் நடுவர் என்றை அப்படிங்கிறது அவர்களுக்கு நல்லா தெரியும். அவர்களுக்கு தெரியாத விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம இந்த பலனில் கொடுக்க போகிறோம். இதனால் வரை ராசியில் செவ்வாய், ராசியில ஒரு டான் இருந்து நம்ம ஒரு குத்து விட்டாலே நம்மளால தாங்க முடியாது. செவ்வாய் சனி 2 டான் சேர்ந்து இருந்து நம்மை குத்தினால், நம்மை தாக்கினால் நம்ம என்ன ஆகும்? ராசியில இருந்த செவ்வாய் என்ன பண்ணாரு அப்படின்னா, இப்போ சாட்டன் நம்ம ஒரு குத்து விட்டுச்சுன்னா நான் பதிலுக்கு 2 குத்து விடுறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி. ஆனா அடியை வாங்கியது பூரணமா நம்ம தானே. இப்போ அவர் நம்ம ராசியை விட்டு வெளில போறார். அப்போ முதலில் நாம் அவரை வெளியே அனுப்பி விடுவோம். தேங்க்ஸ் டு மார்ஸ் சொல்லி, இனிமே கொஞ்ச நாளைக்கு இந்த பக்கம் நீங்க வாங்க பிரதர், ஆனா சாட்டான் வெளியில போனதுக்கு அப்புறம் வாங்க, நீங்க எங்களுக்கு நல்லதுதான் செய்ய போறீங்க. ஆனா நீங்களும் சேட்டானும் சேர்ந்து ஏற்படக்கூடிய விபத்துல அடி வாங்கினது நாங்க தானே பிரதர் அப்படின்னு மீனராசிக்காரர்கள் சொல்வது நன்றாக புரிகிறது. இதுல என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட்னா, நிறைய மீனராசிக்காரர்கள் முருகனைத்தான் இதனால் வரை பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார்கள். இப்போ அந்த முருகனுடைய ஸ்லோகங்கள், தோத்திரங்கள் எல்லாமே அவர்களுக்கு செவ்வாய் ஆட்சி காலத்தில் ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. முதல்ல கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள், வெற்றியை அபிவிருத்தி செய்வதற்குண்டான முயற்சிகள். ஏன்னா முதல்ல செவ்வாய் அஸ்வினி நட்சத்திரம்,
அவங்க நட்சத்திராதிபதி 6. அப்போனா என்ன அர்த்தம்? கடன், நோய், எதிரி, வம்பு வழக்குக்கு ஒரு தீர்வு. அப்புறம் பரணியுடைய நட்சத்திரம் சுக்கிரன் 3ஆம் வீடுல இருந்து 4ஆம் வீடு. 3ஆம் வீடு குறிகாட்டக்கூடிய வெற்றி, 4ஆம் வீடு குறிகாட்டக்கூடிய சுகம், லக்ஸுரி, கம்ஃபர்ட், வீடு, வாகனம் போன்ற விஷயங்களில் எல்லாம் ஒரு நல்ல அபிவிருத்தி. அப்புறம் செவ்வாய் சூரியனுடைய நட்சத்திரம், சூரியன் 3ஆம் வீட்டில், அதுவும் வெற்றி. 3, 4 பரிவர்த்தனை, 4 சுகஸ்தானம், கம்ஃபர்ட், லக்ஸுரி, 3ங்கிறது ஹவுஸ் ஆஃப் சக்சஸ், விக்டரி. அப்போ வெற்றியை கொடுக்கக்கூடிய நபர் போய் கம்ஃபர்ட்டை கொடுக்கக்கூடிய நபர் வெற்றியையும் பார்ப்பதற்கு தயாராகி விட்டார்கள். இதன் அர்த்தம் என்னன்னா, தனஸ்தானாதிபதி தனத்தில் ஆட்சி, பணம் வரும், கடன் தீரும், கொடுத்த வாக்கை காப்பாற்றுவோம், மேலும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படாது. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கினாலும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட, கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து நேர்மையான நியாயமான கடனை வாங்குவது வெற்றி என்பதை ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீனராசிக்காரர்கள் பிளஸ்ஸாக பெறுவது. மேலும் அபிவிருத்தி, இடம் வாங்குவது, வீடு வாங்குவது, வீடை விற்பது, லாபத்தை பெறுவது, கடனை தீர்ப்பது, வேறொரு நல்ல வீட்டுக்கு பக்கத்துல, ஆபீஸ் பக்கத்துல ப்ராப்பர்ட்டி வாங்குவது, அதற்கப்புறமும் கொஞ்சம் மிச்சம் இருக்கிறது பிரதர் அப்படின்னு சொல்வது போல் சமாதானங்கள் பெறுவது. இப்ப என்ன பண்ணுச்சு 7.5 சனி இத்தனை நாள் அப்படின்னா, நமக்கு ஒரு டியூஷன் டீச்சர் ஒரு ஃபீஸே இல்லாமல் நாம் கர்மாவில் என்ன தவறு செய்தோம், யார் நல்லவர், யார் கெட்டவர், யார் நமக்கு கஷ்டத்தில் இருக்கும் பொழுதும் உதவுகிறார், யார் நாம் கஷ்டத்தில் இருந்தாலும் நம்மை பார்த்தாலும் பார்க்காதது போல் போய்விடுகிறார் அப்படின்னு நம்மை அடையாளம் காட்டிவிட்டார். கர்மாவை கிளென்ஸ் செய்தார், கர்மாவை சுத்தப்படுத்தினார். நாம் எங்கே தவறு செய்தோம், நாம் எல்லாருக்கும் போய் செய்தோம், நாம் ஏதாவது ஒரு கஷ்டத்தில் நமக்கு யாராவது செய்வார்கள் என்று எதிர்பார்த்தோம், ஆனால் எல்லாரும் கம்பி நீட்டினாங்க அப்படிங்கிறது இப்பொழுது புரிந்து கொண்டோம். இப்போ நிறைய மக்கள் ஆதாயத்துக்காகத்தான் நம்முடன் பழகுகிறார்கள். இதில் யார் உண்மையான அன்பு, உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு 7.5 சனியில் நடு சாட்டன் அடையாளம் காண்பித்து விட்டார். அது வீட்டுக்குள்ள இருந்த நபர்களாக இருந்தாலும், சொந்தக்காரர்களாக இருந்தாலும், பக்கத்து வீட்டுக்காரர்களாக இருந்தாலும், நாம் நல்லாக இருக்கும் பொழுது, நாம் நன்றாக இருக்கும் பொழுது அது நிறைய நபர்களுக்கு பிடிக்கவில்லை. அது யாருக்கெல்லாம் பிடிக்கவில்லைன்னு ஸ்கிரீன் போட்டு உங்களுக்கு காண்பித்து விட்டார். அப்போ நாம் இனி நமது கர்மாவை சுத்தப்படுத்தி கொள்வோம். தெரிந்தும் தெரியாமலும் இதற்கு முன்பு செய்த தவறுகளை இனி செய்யாமல் இருப்பது, மறந்தும் கூட மற்றவர்களுக்கு ஒரு 1% கூட டிஸ்டர்பன்ஸ் செய்யாமல் இருப்பது, இதெல்லாம் எப்படின்னு இப்போ இனிமே மீனராசிக்காரர்களை மற்றவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு விவரமாக புட்டு வைக்கக்கூடிய அளவுக்கு எல்லா ஞானத்தையும் எல்லா சித்தாந்தத்தையும் சாட்டன் கொடுத்து விட்டார் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. 6ஆம் இடம் உபஜயஸ்தானத்தில் முதல் தரமான ராஜயோகத்தை கொடுப்பதற்கு கேது தயாராக இருக்கிறது. வாய்ப்புகளை உபயோகித்துக் கொள்ளுங்கள். 12ஆம் இடம் விரயஸ்தானத்தில் ராகு இருந்தாலும் அவர் குருவின் பார்வையில் இருக்கிறார். அதற்காக கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இப்ப குரு அந்த பார்டரை கிராஸ் பண்ண போகிறார். நாளைக்கு உங்களுக்கு ராகு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுக்கிறார் அப்படின்னா, இன்று நீங்கள் செய்யக்கூடிய செயல், குறிப்பா வெளிநாட்டு தொடர்பு, இரவு நேரத்தில் பயணம் போன்ற விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மருந்து எடுத்துக்கொள்வது, சில பேர் சில மெடிசன்ஸை கொஞ்சம் ஓவராக எடுத்துக்கொள்கிறார்கள். அது எதுக்கு எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. அது டிப்ரெஷன் போன்ற, மன அழுத்தம் போன்ற விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக உங்களை பார்த்து கொண்டால் அதுவே போதுமானது. மீனராசிக்காரர்கள் நிறைய பிரச்சனைகள் தீர்வதற்கும், குறிப்பா 10ஆம் இடம் ஜீவனஸ்தானத்தை நீங்களே பார்க்கிறீங்க, உங்களுடைய வெற்றி ஸ்தானாதிபதி பார்க்கிறது. 2 ஒளிக்கிரகங்கள், அதுல 2மே நிதியை குறிகாட்டக்கூடிய கிரகங்கள். ஜீவனத்தை, தொழிலை பார்க்கிறது. லாபாதிபதி உங்களுக்கு 7ஆம் இடத்தை பார்க்கிறார். லாபாதிபதிக்கு இணைக்கப்பட்டுள்ள அந்த மார்ஸ் அப்படிங்கிறது விலகுகிறது. தனஸ்தானாதிபதி ஆட்சி பலம் கண்டிப்பா வேண்டான்னு சொன்னாலும் இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தோம்னா பிளஸ்ங்கிறது மினிமம் ஒரு 75% கண்டிப்பா மீனராசிக்கு உண்டு. பரிகாரம்னு பார்த்தோம்னா, ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய சாட்டானுக்கு வெள்ளிக்கிழமைகளில் பெருமாள் வழிபாடு, சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் நரசிம்மர் வழிபாடு, இயற்கையின் குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த, கடவுள் குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த சின்ன சின்ன உதவிகளோ இல்ல நல்ல உதவிகளோ உங்கள் சக்தியை அனுசரித்து நீங்கள் செய்வது, இதையும் தவிர மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது,
சனிக்கிழமைகளில் அல்லது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்ல ஒரு முறை நீங்கள் திருநள்ளாறு சென்று நலத்தீர்த்தத்தில் நீராடி இல்லைன்னா அந்த தீர்த்தத்தை எடுத்து தெளித்து கொண்டு சனி பகவானுக்கு அர்ச்சனை, அன்னதானம், அபிஷேகம், உங்களால் முடிந்த உதவி, வயதில் மூத்த நபர்களுக்கு, கைவிடப்பட்ட நபர்களுக்கு எல்லாம் நீங்கள் உதவிகள் செய்ய 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 நிறைய மேன்மை உங்களுக்கு ஏற்படும். ரொம்ப நாளைக்கு இன்னும் வெயிட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் இல்லை பிரதர். ஒரே மாசத்துக்குள் உங்களுடைய ராசியாதிபதி உச்சமடைய போகிறார். இதனால் வரை நீங்கள் மற்றவர்களை எதிர்பார்த்து காத்திருந்தீர்கள். நீங்கள் இனி உச்சமடையக்கூடிய காலகட்டங்களில் உங்களைத்தான் மற்றவர்கள் எதிர்பார்த்து காத்திருப்பார்கள். அந்த நேரத்தில் கூட நீங்கள் அவர்களை தண்டிக்கவோ இல்லை அவர்களை நீங்கள் ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்கவோ மாட்டீர்கள். அந்த காலகட்டத்திலும் உங்களால் முடிந்த உதவிகளைத்தான் நீங்கள் மற்றவர்களுக்கு செய்வீர்கள். இப்ப நாம் இவ்வளவு நேரம் பார்த்த இந்த பலன்களுக்கான கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது மே மாதம் 12ஆம் தேதி செவ்வாய் என்ற கிரகம் மீனராசியில் இருந்து மேஷராசிக்கு வந்து ஆட்சி பலம் பெறப்போகிறது. மே மாதம் 14ஆம் தேதி இது நாள் வரை சொந்த வீட்டில் இருந்த சுக்கிரன் என்ற கிரகம் புதனின் வீடான மிதுன ராசி மண்டலத்துக்குள் பிரவேசம் செய்கிறார். இதையும் தவிர மே மாதம் 15ஆம் தேதி அதாவது வைகாசி மாதத்தின் தொடக்கத்தில் சூரியன் புதன் சூரிய புத ஆதிபத்தியமாக இது நாள் வரை மேஷராசியில் உச்சமடைந்திருந்த அந்த சூரியன் என்ற கிரகம் ரிஷபராசி மண்டலத்துக்குள் அமர்ந்து சாட்டனின் பார்வையை பெறுகிறார். அப்போ புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை, குரு சுக்கிரன் சேர்க்கை, செவ்வாய் என்ற கிரகம் ஆட்சி பலம், சனி என்ற கிரகத்தின் பார்வை சூரியன் மேல். குறிப்பா அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் அனைவருமே கவனமாக இருப்பது புத்திசாலித்தனம். வருடாந்திர கிரகங்கள் ராகு, கேது, சாட்டர்ன் இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் மே மாதம் முழுவதுமே ராகு என்ற அச்சின் மீது குருவின் பார்வை விழுகிறது. மேலும் நிறைய பதிவுகள் தயாராகி கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.